வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த அதிகாலை நேரத்தில் மகாலட்சுமிகளாக விளங்கும் பெண்கள் செய்யவே கூடாத 5 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். அதிகாலை நேரம் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுற ரொம்பவே அற்புதமான நேரம். அந்த நேரத்தில் நம்ம தூக்கத்திலிருந்து எழ வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. அந்த நேரத்தில் தான் தேவர்களும் பித்ருகளும் நம்ம வீடு தேடி வருவார்கள் அப்படிங்கிறது உண்மை. அந்த நேரத்தில் உறங்காமல் யார் ஒருவர் வீட்டில் அன்றாட பணிகளையோ அல்லது பூஜையை செய்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க வாழ்வில் மிக பிரம்மாண்டமான ஒரு வாழ்வு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அப்படி காலையில் எழுந்தோதுமே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சில விஷயங்கள் கண்டிப்பாக பெண்கள் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யவே கூடாது. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். வீட்டில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக செய்ய வேண்டியது. அதாவது சூரியன் உதயத்திற்கு முன்பாகவும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாகவும் இந்த விளக்கு அப்படிங்கிறது தீபம் அப்படிங்கிறது வீட்டில் ஏற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரமும் கூட. அந்த வகையில் பிரம்ம முகூர்த்த நேரமான காலை 3:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நம்ம தீபம் ஏற்றலாம். அவ்வளவு அதிகாலை எங்களால் எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க குறைந்தபட்சம் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாக அந்த தீபத்தை ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது. அதே போல் மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு சற்று நேரத்துக்கு முன்னதாகவே விளக்கேற்றி வழிபட வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் அப்படி விளக்கு ஏற்றும் பொழுது சில விஷயங்களை கண்டிப்பாக பெண்கள் செய்யவே கூடாது. முதல் விஷயமா என்னன்னு பார்த்தோன்னா, சுத்தம் இல்லாமல் விளக்கு ஏற்றவே கூடாது அப்படிங்கிறது உண்மை. முடிந்தவரை குளித்த பிறகு விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஆனால் அதிகாலை நேரம் சில நேரம் குளிக்க முடியாமல் போகிறதுக்கான சூழ்நிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக உடல் சுத்தத்தோடு மன சுத்தமும் கண்டிப்பாக இருக்கணும் பெண்களுக்கு. குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு மறுநாள் குளித்த பிறகு அந்த விளக்கை ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது. அப்படி இல்லை, நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் மனதுக்கு தெரிந்ததுன்னா தாராளமாக குளிக்காமல் அந்த விளக்கை ஏற்றலாம். பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றலாம் அப்படிங்கிறதே உண்மை. அடுத்தது பார்த்தோன்னா, பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது வீட்டை தூய்மை செய்கிறேன், கூட்டி பெருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் வீட்டை கூட்டுவது, மாப் போடுவது, துடைத்து விடுவது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் இருப்பது மிக மிக ஒரு உன்னதமான விஷயமாகவே பார்க்கப்படுது. அந்த நேரத்தில் முடிந்தவரை விளக்கேற்றி இறைவனை பிரார்த்தனை பண்ணுவது, தியானம் பண்ணுவது, அன்றாட வேலைகளை செய்வது, இந்த மாதிரி எண்ணங்களை மனதில் வைத்துக்கொண்டு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அந்த நேரத்தில் கூட்டி க்ளீன் பண்ணுறேங்கிற பேரில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டை தூய்மை செய்யாமல் இருப்பது மிக மிக ஒரு உன்னதமான விஷயமாக பார்க்கப்படுது. வேணும்னா பூஜை அறையை மட்டும் ஒரு ஈர துணியால் துடைத்த பிறகு விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்ததாகவே பார்க்கப்படுது. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, மனதில் எப்பொழுதுமே ஒரு எதிர்மறை எண்ணத்தை வைத்து கொண்டு அந்த பூஜையை செய்வது, விளக்கேற்றுவது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் இருப்பது மிக மிக உன்னதமான விஷயம். ஏன்னா பெண்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். முந்தின நாள் அவங்க வாழ்வில் பலவித பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படி எத்தனை விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மனதில் சுமந்து கொண்டு அதை மீண்டும் மீண்டும் அசை போட்டு கொண்டே ஒரு விதமான எதிர்மறை எண்ணத்தோடு அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றுவது, பூஜை செய்வது, இறைவனை தொழுவது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேண்டுதல் வைக்கும் பொழுது, இறைவன்கிட்ட வேண்டுதல் வைக்கும் பொழுது எப்பொழுதுமே ஒரு விதமான பாசிட்டிவ் எண்ணத்தோடு நம்ம வைத்தோன்னா நம்ம வைக்கும் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். அதை விட்டுவிட்டு
எதிர்மறை எண்ணத்தோடு நாம் வேண்டுதல் வைத்தால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் நினைப்பது எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே இறைவன் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது 100% உண்மை. அப்படி நம்ம வேண்டும் பொழுது எதிர்மறை எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு அந்த வேண்டுதல் வைக்கும் பொழுது எதிர்மறை எண்ணமே நம் வாழ்வில் நடப்பதற்கான அத்தனை வழிகளையும் அந்த இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிறதுனால நேர்மறை எண்ணத்தோடு வேண்டுதலை வைக்கணும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா பூஜை அறைக்கு நிகரான சமையல் அறையிலும் சுத்தம் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். ஏன்னா முந்தின நாள் சில பேர் வீட்டில் அசைவம் சாப்பிட்ருப்பாங்க, அசைவம் சமைத்திருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் முன்னாடி நாள் இரவே அந்த கிச்சனை முழுவதுமாக சுத்தம் செய்த பிறகு அந்த எந்த ஒரு நறுமணமும் அந்த தேவையில்லாத நறுமணம் வீட்டில் இல்லாதவாறு பார்த்து கொண்டு மறுநாள் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி பூஜை பண்ணுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்து கொள்ளலாம். முந்தின நாளே அந்த வீட்டை சுத்தப்படுத்திவிட்டு மறுநாள் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அடுத்த விஷயமா பார்த்தோன்னா பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது வீட்டில் உள்ள மற்ற நபர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்களே, அப்படி உறங்கும் பொழுது விளக்கேற்றலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. முடிந்தவரை பூஜை அறைக்கு நேராக யாரும் படுக்காமல் பார்த்து கொள்ளலாம். மற்ற அறையில் அவர்கள் படுத்து உறங்கினால் அதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது. விளக்கேற்றி பூஜை செய்துவிட்டு அந்த நேரத்தில் நேர்மறை எண்ணத்தோடு நாம் வைக்கும் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். குழப்பத்தோடும் மன நிம்மதி இல்லாமல் ஒரு விதமான பதட்டத்தோடு வைக்கும் வேண்டுதல் எதுவுமே நிறைவேறாது அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டுமல்ல, என்ன பிரார்த்தனையை இறைவன் முன்பாக வைக்கிறோமோ அந்த பிரார்த்தனை நிறைவேறியது போல ஒரு காட்சியை ஒரு பிம்பமாக நம்ம பார்ப்பது போல அந்த ஒரு நிகழ்வு நம் வாழ்வில் நடந்துவிட்டால் எவ்வளவு சந்தோஷமாக இருப்போமோ அதை எவ்வளவு சந்தோஷமாக அனுபவிப்போமோ அந்த அனுபவிக்கும் எண்ணத்தோடு அந்த சந்தோஷத்தோடு நாம் வைக்கும் வேண்டுதல்கள், அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வைக்கும் இந்த மனநிலையோடு வைக்கும் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறது 100% உண்மை. வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு சில இந்த வேலைகளை செய்வாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுத்தி உடலை வருத்தி இதுதான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு இறைவனுமே நம்மை கேட்டதே கிடையாது. இறைவன் நம்ம கஷ்டப்படுத்தி எதையுமே கேட்கவும் மாட்டார். அதனால் மனம் ஒத்து இதை செய்யணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நல்ல எண்ணத்தோடு அதை செய்து இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.